இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் பருப்பு சாம்பார் வைக்க போகிறேன். பருப்பும் முள்ளங்கி போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். பருப்பு ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி டம்ளரில், சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர். இதை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான தக்காளி 4 பழம், வெங்காயம், சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம், பருப்பில் வேக போடுறதுக்கு பூண்டு கொஞ்சம் போட்டு இதை கழுவிட்டு பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை எடுத்துடலாம். தக்காளியை இதை கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகம், மிளகு போட்டு பருப்பு வேகக்குள்ளே இதை போடுறோம். ஜீரகம், மிளகு வேக வைக்கிறதுக்கு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு சொம்பில் 2 சொம்பு ஊற்றி கொத்தமல்லி தழை கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் பருப்பு வேகும் பொழுது கொஞ்சம் நல்லா வாசம். கொஞ்சோண்டு எண்ணெய், பருப்பு கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், அதுக்காக எண்ணெய். இப்போ இதெல்லாம் அப்படி கலந்துட்டு எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். பருப்பு வேகுங்க, அதுக்குள்ள நம்ம காயெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த முள்ளங்கி பருப்பு வெந்துருச்சு, இறக்கி வச்சுருக்கோம் தனியாக. முள்ளங்கியை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம சட்டியில் போட்டு வதக்கணும், அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும். அப்போ சாம்பாரில் அந்த சலசலப்பு வராது, நல்லாயிருக்கும். அந்த தண்ணி இது போகணும். கொஞ்சம் லேசாக வதக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சம் முள்ளங்கி வதங்கினதும் முள்ளங்கி வதங்கினதும் முருங்கைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் முள்ளங்கி வதங்கிடுச்சு. நம்ம முருங்கைக்காயும் சேர்த்திக்கலாம். 2 சேர்த்தும் பொழுது வாசம் நல்லா சாம்பார் நல்லா மனமாக வாசம் வரும்.
இதையும் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். கொஞ்சம் லேசாக உப்பு கொடுக்கணும். லேசாக அந்த காய்க்கு தகுந்த உப்பு. இதை காட்டலாமா? சக்தி சாம்பார் பொடி போடணும். இதில் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இது மிளகாத்தூள், இது மல்லித்தூள் வீட்டில் அரைச்சது எல்லாம் சேர்த்து அது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி வந்து நான் சக்தி சாம்பார் மசாலா அந்த பொடி கொஞ்சம் சேர்த்த போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் அது அந்த உப்பு காரமெல்லாம் அதில் இறங்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அதை கடைஞ்சிக்கணும். சும்மா ஒரு கடை கடைஞ்சிக்கலாம். இந்த ஸ்ப்ளெண்டரில் அப்படியே ஒரு கடை கடைய போகிறேன். நீங்கள் மத்தில் கூட கடைஞ்சிக்கலாம். பாருங்க பருப்பு, இந்த பருப்பு பருப்பு நல்லா நைஸ். பாருங்க இப்போ முள்ளங்கி, முருங்கைக்காய் இதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் வணக்கிட்டு அதிலே சாம்பார் பொடி, வீட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு இதுலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுட்டோம். பாருங்கள் காயில் நல்லா எல்லாம் இறங்கிடுச்சு. காயை கொஞ்சம் வெந்துச்சு. இப்போ வந்து எடுத்து நம்ம இந்த பருப்போட காயை சேர்த்துக்கலாம். பருப்பு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறோம், அதோட இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வேகணும். காய் வெந்தது புளி சேர்த்து தாளிப்பு கொடுத்து இறக்கிடலாம். காய் கொஞ்சம் வேகட்டும். வேகும் காய் வந்து இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டா கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். புளி சேர்த்திக்கலாம். உடனே கொஞ்சம் நேரத்தில் புளி சேர்த்திட்டு அப்புறம் தாளிச்சிடலாம். இப்போ காயெல்லாம் போட்டு எல்லாம் ஒன்றா எடுத்து வச்சிட்டோம். இப்போ புளியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான புளி தண்ணி. புளி தண்ணி சேர்த்திட்டோம். அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வேகிட்டோம். கடைசியாக தாளிப்பு கொடுத்துக்கலாம். புளி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கலர் விட்டு நல்லா கொதித்து வரட்டும். கடைசியாக தாளிச்சிடலாம். குழம்பு இப்போ கொதிச்சிருச்சு. நல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம தாளிப்பு கொடுக்கறது தான். குழம்பு வடை சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கணும் தாளிக்கிறதுக்கு. கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அது வெடிக்கட்டும். வெடிக்கும் பொழுது கொஞ்சோண்டு வெந்தயம்,
இது வந்து இதெல்லாம் போட்டு தாளிச்சோமா நல்லா வடகம் போட்டு தாளிக்கிற மாதிரி வாசமாக இருக்கும். கொஞ்சமாக வெங்காயம் கழுவி நல்லா வெடிக்கிட்டு கருவேப்பிலை போட்டோம். கருவேப்பிலை நல்லா அடுத்து வெங்காயம் நல்லா வெந்துட்டு அதுக்குள்ளே பூண்டு ஒரு கட்டி எடுத்ததில் பாதி பருப்பில் சேர்த்துட்டோம், பாதி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் இடித்து இதில் போட்டுக்கலாம். அது நல்லா வடக மாதிரி வாசம் கொடுக்கும் சாம்பாருக்கு. ஒன்று பாதியாக இடித்தா போதும். நல்ல வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வருது சாம்பாரில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கிட்டுல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். Apa? ஆஃப் பண்ண போகிறீங்க? பொன்னிறமாக வணங்கிடுச்சு. போதும், இவ்வளோ இது பண்ணால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்து சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கலந்து ஒரு கலக்கிட்டு மூடி வச்சிடலாம். சாம்பார்